நம்முடைய திரு பயணிகளாக நம்முடைய திருப்பேராலயத்தை தேடி வருகிற பக்தர்களுக்கு எப்பவுமே காமராஜ்பட்டி மற்றும் அது நம்மை சார்ந்த பகுதிகளை மக்களுக்கு செய்கின்ற பணி மிக அபாரமானது. ஏன்னா எல்லா ஊரும் இதில் இருக்கிற 4 ஊரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு மக்கள் வருகிறவர்களுக்கு தங்குகிற இடம், அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்வதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். ஆனாலும் ஒட்டுமொத்தத்திலே சுகாதாரம் என்பது அதிகமாக பேணப்பட வேண்டிய விஷயம். மற்ற காரியங்களாவது அவசரத்துக்கு டிலே பண்ணிக்கலாம், கொஞ்சம் அனுசரிச்சுக்கலாம். ஆனால் இந்த சுத்தம், சுகாதாரம், கழிப்பிடம் என்பதெல்லாம், குடிநீர் என்பது ரொம்ப அவசிய தேவையில் உள்ளது. அதை பங்கு நிர்வாகம் ஒவ்வொரு வருடமும் ஊர் நிர்வாகத்தோடு இணைந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடத்துல கழிப்பிடங்களை கொண்டு வந்து பார்த்துருக்கிறோம். இந்த பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு ஊர் கூடி திருவிழா கூட்டம் போடுவதற்கு முன்பாகவே நம்முடைய நண்பர் கென்னடி இந்த ஆண்டு கட்டுகின்ற பணிகளை, கழிப்பிடங்களை அமைக்கிற பணிகளை என்னுடைய பங்கு முழுமையாக அல்லது அதிகமாக பெரும்பான்மையாக பங்காக நான் ஆற்ற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு 4 லட்சம் வரைக்கும் என்னால் பங்குக்கு கொடுத்து உதவி செய்ய முடியும் அப்படின்னாரு. பிறகு நான் 4 இல்லை 5 ஆக்குங்கன்னு, அப்புறம் 4 இப்படி 5 வரைக்கும் ஒத்துருக்கிறார். சரி, ஆக இதை ரொம்ப அருமையாக இந்த இடத்துல சிறப்பாக கட்டி முடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பகுதியில் வளர்கிறவங்களுக்கு போதிய வசதி இல்லாமல் இருந்தது. டெம்பரரி கழிப்பிடம்னு சொல்லி நம்ம கடந்த ஆண்டு ஒரு 30 கழிப்பிடங்களை 3 இடத்துல ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அது நல்லா உதவி பண்ணிச்சு. இருந்தாலும் இந்த வருடம் பெர்மனண்டாகவே இந்த இடத்துல கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டோம். இதுவரைக்கும் பிளம்பிங் பில்லு இன்னும் வரல. இதுவரைக்கும் 6,66,515 ரூபா இந்த கட்டுமான பணிக்காக செலவாகிருக்குது. அதில் 4.5 லட்சம் ஏற்கனவே தம்பி கொடுத்து உதவி செய்திருக்கிறார். இன்னும் ஒரு 50 வரை சில நாட்களிலே செலுத்தி கொண்டிருக்கிறார். ஆக 5 லட்சம் கென்னடியுடைய மிகப்பெரிய பங்கு. அது அவராக வாலண்டியர் பண்ணது இன்னும் அதை விட சிறப்பு. நம்ம கேட்டு அவர் செய்யலை, அவராகவே அன்னை மரியாளுடைய அளப்பரிய ஆசீர் எனக்கு பல நிலைகளில் இருக்கிறது, நான் என்னால் முடிந்ததை செய்யணும் அப்படின்னு தாராளமாக அவங்க குடும்பத்தினருக்கு உதவி செய்திருக்கிறது. எனவே இந்த அன்பான நல்ல அற்புதமான வேளையில் திருவாளர் கென்னடி, மகேஸ்வரி ஆகிய அந்த தம்பதியருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கு வழிகாட்டியாக வாழுகிற ஒரு அற்புதமான மனிதராய் நம்ம ஊரில் பேரெடுத்திருக்கிற பூவானின்னு சொல்லி பெருமையாக பேசப்படுகிற திருவாளர் விசுவாசம் அவர்களுக்கும் நம் அனைவருடைய ஊர் மக்கள், திருப்பயணிகள் அனைவருடைய சார்பாக நமது நன்றியையும் வாழ்க்கையும் பணியை தொடங்குகின்ற விதமாக இது ஊர் மக்களுக்காக, திருப்பயணிகளுக்காக நாம் பங்கிலிருந்து அர்ப்பணிக்கின்றோம். எனவே இந்த அர்ப்பணத்தை நாம் தொடங்கும் முன்பாக இருவருக்கும் ஊர் மக்கள் சார்பாக நமது நன்றியை வாழ்த்தை பொன்னாடை மூலம் தெரிவித்து ஒரு பகுதியில் ஐயா விசுவாசம் திறந்து வைக்க, இன்னொரு பகுதியில் ஆக 2 பேரும் சேர்ந்து இந்த பணியை தொடங்கி வைப்பார்கள். முதல்ல வாழ்த்து சொல்லி ஐயாவுக்கு நம்ம பொன்னாடை போட்டு நன்றியை தெரிவித்தோம். இருக்குமா குனிஞ்சு போனோம். இது வரேன், இந்த வரேன். இருங்க வரேன்.
இருங்க. வந்துருச்சு செய்வோம் மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை மண்ணை படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்களை படைத்து பராமரித்து பாதுகாக்கின்ற அன்பு ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ பரலோக தாயினுடைய பெயர் புகழப்படுவதற்கு இங்கு திருப்பயணிகளாக வந்திருக்கிற வருகை தருகிற ஒவ்வொரு மக்களும் எல்லா வளமும் பெற்று எல்லா நிறைவோடு செல்வதற்கு பல நன்மைகளை எங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறீர். குறிப்பாக இந்த நாளில் சுகாதாரத்திற்காக நாங்கள் கட்டியிருக்கிற இந்த அறைகளை நிறைவாக ஆசீர்வதிக்க உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இந்த அறைகளை திறந்திருக்கிற இந்த வேளையில் நீர்தாமே எங்களுக்கு தொடர்ந்து அருள் புரிய உண்மை வேண்டுகிறோம். குறிப்பாக இதற்காக உழைத்த, இதற்காக உதவி செய்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நன்றியோடு நினைத்து பார்த்து விரும்புகிறோம். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக வாழவும், தொடர்ந்து அவர்கள் இறையருளில் நிலைத்திருந்து இன்னும் வளம் பெற்று இன்னும் பல மக்களுக்கு சாட்சிகளாக விளங்க நீர் செய்வீராக. ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற பணிகளை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்தலும், குறிப்பாக அவர்களுக்கு தேவையான நற்சுகத்தை அளித்து தொடர்ந்து அவர்கள் தாயினுடைய பெயர் புகழ் விளங்க தொடர்ந்து அவர்கள் பெறுவீராக. ஆண்டவரே, இதற்காக கிடைத்தவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு உடல் வளமும் ஆரோக்கியத்தின் தந்தை நிறைவாக ஆசீர்வதியும். இதில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நிறைவாக ஆசீர்வதித்து இதனுடைய கட்டிடம் நல்லபடியாக உறுதியாக நிலைத்து நின்று பல்வேறு நபர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பயணி தரக்கூடியவையாக அமைய எங்களுக்கு அறிவித்தார். ஆண்டவரை, இதை நாங்கள் பாதுகாப்பாக பயன்படுத்தவும், எங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி நாங்கள் எங்களுக்கான ஒழுக்கமான தூய்மையான ஒரு இடத்தை நாங்கள் உருவாக்கிக்கொள்ள எங்களுக்கு அருள் தெரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்தென போற்றப்படுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை உட்படுத்தாது தீமைந்து விடுவிக்கிறவர்களும் ஆமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசிரியப்பட்டவர்கள் நீரே. உடைய திருவயிற்றினாகிய இயேசு ஆசிரியப்பட்டவரே. இந்த மரியே, இறைவனின் தாயே, பாடுகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாம். இல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்றைக்குரியவர்களே, இந்த இடத்தை அற்புதமாக கட்டி எழுப்புவதற்கு உதவி செய்தது நம்முடைய தேவ சகாயம். அவர் வீடு பக்கத்தில் இருக்குது. பொறுப்போட பணியாளர்களோடு சேர்ந்து செய்வாருன்னு நான் ரொம்ப நல்லா எதிர்பார்த்தேன். ஆனால் எதிர்பார்ப்புக்கு மேலாக ரொம்ப அருமையாக திரு லாங்டன் சார் அவருடைய டிசைனு, அவருடைய கைடன்ஸில் தேவா ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறார். கடைசி முறையாக அந்த பெயிண்டெல்லாம் அடித்து உடனே வந்து பார்க்குறப்போ, இல்லையே குடியிருப்பு மாதிரிலாம் இருக்குது, இது கழிப்பிடம் மாதிரி இல்லையே, வீடு கட்டின மாதிரி கம்முன்னு வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியான கட்டுமானம், சிறப்பான பணி, குறிப்பிட்ட காலத்தில் நல்லா செய்திருக்கிறாங்க. அதனால் நம்முடைய ஊரார் சார்பாக தேவா அவர்களுக்கு நம்முடைய நன்றி வாழ்க்கையும் தெரிவிக்கிறோம். தேவா சார்பாக தம்பி கென்னடி அவர்களுக்கு கொண்டாடி இந்த அதாவது சுகாதார வளாகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதை கழிப்பிடம்னே நாங்கள் சொல்லலை.
மக்களுக்கு புரிகிற மாதிரி இதை எழுதியிருந்தாலும் சுகாதார வளமான ஆக இந்த சுகாதாரத்தை இந்த இடத்துல மேம்படுத்துறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் திரு கருப்பசாமி குட்டி அவர்களை பொறுப்பாக நியமிக்கிறோம். எனவே அவருடைய பொறுப்பிலே இந்த இடம் ஒரு வகையில் சொல்லப்போனால் சுகாதாரமாக மட்டுமல்ல புனிதமாகவும் காக்கப்படணும், மக்கள் அனைவருக்கும் பயன்படுறதுக்கு விதமாக இது மெயின்டைன் பண்ணப்படும். சரியா குட்டி? சொல்லுங்கள் பொறுப்பாக செஞ்சாங்க. தண்ணி நினைக்கிறது வசதி செய்வான் முருகன். வாடா ஸோ ஊர் நிர்வாகம் கொடுத்த ஒத்துழைப்பு, எடுத்த முடிவு, செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாத்துக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், நம்முடைய தலைவர்கள் மற்ற பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பாக அந்த புத்தகம் நம்ம கடைசி எல்லாருக்கும் வணக்கம். மாதா ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பொது இடங்களில் வெளியே போகும்போது சொல்கிற குறைபாடுகளில் முக்கியமான குறைபாடு கழிப்பறையில்ங்கிறது தான். அதை நம்ம ஏதாவது செய்யணுங்கிற ஆசை போன ஆண்டுலேருந்து இருந்துச்சு. இந்த ஆண்டு தான் நம்ம அதை நிறைவேற்ற முடியும். இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, ஊரில் அதை சொன்னவொன்னு ஒத்துக்கிட்டது. அது பெரிய விஷயம். இடம் தரது சாதராக இருந்தாலும் பணம் தரகாராக இருந்தாலும் சரி செய்யலாம் அப்படின்னு முழு மனதோட ஒத்துக்கிறது பெரிய விஷயம். கம்யூனிட்டி நல்லா வளர்ந்துருக்குது, நிறைய மாறி இருக்குதுங்கிறத நம்ம உணர முடியும். நல்லது தகவல்களுக்கு நிறைய பேர் உருவாக்கிக்கலாம். எல்லோரும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் பார்த்தும் பேசிட்டு இடத்த வாங்குறதுக்கும் பக்கத்தில் இடத்த வாங்குறதுக்கும் எல்லோரும் முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக நான் வந்து மொத்த தொகையில் 10%, அது 3 லட்சம் 30 லட்சம் 3 கோடியாக இதாக இருந்தாலும் நான் 10 தரேன். 2 கோடியாக இருந்தாலும் 10 எல்லாரும் சேர்ந்து ஊரில் பேசுங்க. கண்டிப்பாக அது பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ராட்டினா அடுத்த வருஷம் போடு தரலாம் போயிடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ரொம்ப சந்தோஷம். தாராள மனசுக்கு. அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக நம்ம திருவிழா கணக்கு வழக்கு கூட்டத்தில் 4 ஊரும் அங்கே பங்கெடுப்போம். ஆகையினால அங்கே வச்சு அந்த மேட்டர் லேண்டு தம்பி சொல்கிற அந்த விஷயத்தை பேசிட்டு அதுக்கடுத்து தொடர்ந்து 1000 உரிய அனுமதி 1000க்கு உரிய முறையில் அனுமதி வாங்கி அதுக்கு பிறகு அந்த திட்டத்தை முன்னெடுக்கலாம். அதுக்கு முன்னால் நான் ஏற்கனவே பெரியவங்ககிட்ட கேட்டுக்கிட்டது அதனுடைய மதிப்பீடு என்ன, நமக்கு கொடுக்க போகிறது என்ன, அந்த விழாவாரியான விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறேன். அதுக்கு கிடைச்ச உடனே 4 ஊரும் சேர்ந்து நம்ம கூட்டம் கூடையில் குறிப்பாக கணக்கு வழக்கு கூட்டத்தில் கூட பேசிக்கலாம், அல்லது அதுக்கு அடுத்த கூட்டத்தில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு 1000 நம்ம அப்ரோச் பண்ணலாம். சரியா? 1000 அனுமதியில் அந்த காரியத்தை செய்யணும். அதாவது இப்போ ஞாபகம் வருது, வசதிக்காக கொடுக்கல நம்ம எப்படி தீர்மானம் போட்டும்போது முதல் ரசிதாக 4 லட்சம் தனியாக வாக்குறுதியிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின்படி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இப்போதும் தம்பி அவர்கள் முதல் கட்ட தவணையாக 10% கொடுத்தேன் என்று சொல்லுகிற வார்த்தை நாமெல்லாம் ஆர்வத்துக்கும் அவருடைய உழைப்புக்கு பகுதியை கொடுப்பதற்கும் அதற்கு உயர்ந்த ஒத்துழைப்பு நாம் அனைவரும் கொடுத்து நாமும் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்பது என்னடி தொடக்கம். அப்படிதான் 2 முடிஞ்சிருக்கு. ஆமாம், 2 காரியம் நினச்சது நடந்துச்சு. அதுவும் நினச்சது நடந்துடும். கடவுள் நினைப்பார், நம்ம நினைச்சு நம்புறது. சரி, அங்கே போமா? அதான் டைம் சரியா இருக்கும். வாங்க, வெரி குட், நன்றி. அடுத்து அந்த குளியல் தொட்டி ஏஎஸ்எம் ஃபேமிலினால கட்டப்படுகிற அந்த குளியல் தொட்டியை மந்திரிச்சிட்டோம். வாங்க எல்லாரும் வாங்க. டோர்மானே வாழ்க. தேவா தலைமுறையை வளர்த்துருக்கீங்க. ஆனால் ரொம்ப அட்டாச்மாக ட்ரைனிங் செம. என்னப்பா ட்ரைனிங் செம. அதான் முருகன் வயிறு வர வசிக்கு